Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக நீட் கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீட் ப்ரிப்பரேஷன்ல நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. நீட் 2025 வின்னர் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதில் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க வந்து இண்டிவிஜுவலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம், இல்ல ஒரு கோச்சிங் சென்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். எங்க நீங்க படிச்சிருந்தாலும் நாம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். கண்டிப்பா நீங்க நல்ல ஸ்கோர் எடுத்து 2025ல நீங்க நல்ல காலேஜில் பிளேஸ் ஆகணும். அதுதான் நம்ம சேனலோட ஆசை இருப்போம் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த 2024 நீட் கவுன்சிலிங்கோட நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபண்ட் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் நாங்கள் அக்கௌண்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண முடியுமா, இந்த ரீஃபண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டவுட் இருக்கு. சரியா, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிருக்கீங்கன்னா நெட் சென்டர் மூலியமா நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல வந்து ஒரு இ சேவை மையம் மூலியமா என்ன சொல்லி அப்ளை பண்ணிருக்கீங்க. அவங்க அக்கௌண்ட் மூலியமா போட்டதா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டாங்க. அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன்ஸ் நம்ம என்ன சொல்றத பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சரியா, அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க கையில சீட்டே இல்லை. சரியா, அதாவது ஆல் இண்டியாலயும் உங்க கையில சீட் இல்லை. அதே மாதிரி as well as வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்ல சீட்டே இல்லை. நான் எல்லா ரவுண்டுமே கலந்துட்டேன், ஆனா வந்து என் கையில வந்து சீட்டே கிடைக்கல. நான் ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சில கலந்துட்டேன், அதுக்கும் வந்து சீட்டே இல்லை. என் கையில சீட்டே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ரீஃபண்ட் ஆயிரும். அது வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, as well as வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல, சரியா, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருக்கும். நீங்க போய் ஜாயின் பண்ணிக்க மாட்டீங்க, ஃப்ரீ எக்ஸிட்ல போயிருப்பீங்க. சரியா, அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் வந்து கலந்துக்கிட்டாலும் அதுல வந்து உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிடும். சரியா, யாருக்கு ரீஃபண்ட் ஆகாது அப்படிங்கறத நல்லா தெளிவா நீங்க பாத்துங்க. முக்கியமா ரவுண்ட் 3. சரியா, முக்கியமா ரவுண்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரவுண்ட் 3ல சீட்டு கிடைச்சு நீங்க ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகாது. சரியா, அதுல நிறைய பெனால்டிஸ் எல்லாம் இருக்கு. பெனால்டி இஷ்யூ வந்து இப்ப நமக்கு தெரியாது. ஆக்சுவலா சொல்லியிருக்கிறாங்க பாத்தீங்களா, 10 lakh. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 year வந்து நீங்க வந்து நீட் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்லாம் ஃபர்தரா இனிமேல் தான் நமக்கு வரும். ஆனா இப்போதைக்கு நீங்க ஏற்கனவே கட்டியிருக்க அந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் ஆகாது. அதை தெளிவா நீங்க பாத்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஸ்டேல சீட் கிடைச்சு நீங்க போய் ஜாயின் பண்ணல, யாரெல்லாம் இடம் கிடைத்து ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சுன்னா அங்க ஃப்ரீ எக்ஸிட் இருந்துச்சு. ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிற ரவுண்ட்ல நீங்க சீட் கிடைச்சு ஜாயின் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனா ஃப்ரீ எக்ஸிட்டே இல்லை எங்கெங்க அப்படின்னா தேர்ட் ரவுண்ட், அது வந்து ஆல் இண்டியாவா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கவுன்சிலிங் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஸ்டே ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டேல ரவுண்ட் 2. சரியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கெல்லாம் வந்து ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்ப இந்த மாதிரி இடத்துல நீங்க வந்து சீட்டு கிடைச்சு சரியா ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. இதுலதான் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டேட்ல சீட் எடுத்துட்டு, சரியா, இன்னொரு ஸ்டேட்ல சீட் எடுத்துட்டு நம்ம ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டை பத்தி நமக்கு பிரச்சனையே இல்லை. அதுல சீட்டு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டை பத்தி பேசவே இல்லை. தேர்ட் ரவுண்ட்ல நீங்க இன்னொரு இடத்துலயும் சீட் எடுத்துருப்பீங்க, இங்கேயும் சீட் எடுத்துட்டு இங்க ரிசைன் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும், ரீஃபண்ட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வேற ஸ்டேட்ல எல்லாம் போட்டிருப்பீங்க. சரியா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் பிரச்சனைகள் இருக்கு, உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்காது. கரெக்டா ஏதாவது ஒரு ஸ்டேட்ல நீங்க என்ன பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணி இருந்துக்கணும். சரியா, அது பண்ணீங்களா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கும். சரியா, ஓகே. இந்த அக்கௌண்ட் டீடைல்ஸ் வந்து மாத்துவாங்களா சார், நமக்கு வந்து ரீஃபண்ட் வந்து எப்போ போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் நமக்கு வந்து ரீஃபண்ட் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடும். அதாவது பாஸ்ட் 2 years என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிடும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து இதுதான். சரியா, ஒருவேளை இந்த வருஷம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அதாவது ரீஃபண்ட் போர்ட்டல் தனியா ஓப்பன் ஆகி
உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னா எந்த அக்கௌண்ட்ல ரீஃபண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட் டீடைல்ஸ் மேபி கேட்டாங்க அப்படின்னா மட்டும்னா தான் நம்மளால மாற்ற முடியும். மற்றபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த அக்கௌண்ட் டீடைல்ஸை சேஞ்ச் பண்ணவே முடியாது. சரியா? இப்போ வரைக்கும் நடைமுறை என்ன அப்படின்னா நீங்க எந்த அக்கௌண்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் ரீஃபண்ட் ஆகும். சரியா? வேற ஸ்டேட் கவுன்சிலிங்ல அவங்க ரூல்ஸ் வந்து மாத்தலாம். இது வரைக்கும் ஆல் இந்தியா கவுன்சிலிங் சரி அஸ் வெல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் இதுதான் நடந்திருக்கு. நீங்க எந்த அக்கௌண்ட் மூலியமா நீங்க வந்து பே பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். சரியா? அது 5000 இருந்தாலும் சரி, இல்ல 1 லட்சம் ரூபா இருந்தாலும் சரி, 2 லட்சம் ரூபா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் கட்டின நீங்க 5 லேக் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இந்த அப்டேட் வந்துட்டே இருந்துச்சுன்னா நம்ம கொடுத்துட்டே இருப்போம். அதே மாதிரி அடுத்த வருஷம் கவுன்சிலிங்க்கு நான் திரும்ப சொல்றேன், இந்த வருஷம் நீங்க தவறுகள் செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. கூட ஒரு ஆள் கைடன்ஸுக்கு வச்சு நீங்க பண்ணல, அதனாலே நிறைய பேருக்கு வந்து சீட் வந்து கிடைக்கல. அதனால அடுத்த வருஷம்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்தே நம்ம என்ன பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கண்டிப்பா இந்த வீடியோவில் நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு மேபி இருந்துக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.